ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம். இந்த எபிசோடில் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பேட்ரியாட் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பேட்ரியாட் கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி, மோகன்லால், நயன்தாரா, ஃபஹத் ஃபாசில், குஞ்சா கோப்பன், ரேவதி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டார் கேஸ்டிங்கோட இந்த படம் வெளியே வந்திருக்கு. படத்தோட மியூசிக்குங்கும் போது சுஷின் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மனுஷுங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பேட்ரியாட் படத்தின் கதை அப்படிங்கும்போது படத்தில் ஒரு மினிஸ்டர் இருக்கார். அதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லேப்டாப்ஸில் ஹிடனாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாரு. அந்த மினிஸ்டரோட பையன் தான் அந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீமுக்கே ஒரு மெயின் பர்சனாகவும் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் தான். அவர் இந்த ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுக்கும்போது அதில் சில ஹிடன் ஆப்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த கொடுக்குறவங்களோட டேட்டா எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணலாம். அதே மாதிரி இது அவங்களுக்கு நாளைக்கு த்ரெட்டாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மினிஸ்டருக்கு மேலே ரேவதி இருக்காங்க. ரேவதி பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுறாங்க. அட் தி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களோட ஃபோனுமே ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கும் பின்னணியில் இந்த மினிஸ்டர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மம்முட்டியோட ஹெல்ப்பை தேடுறாங்க. ஸோ மம்முட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஃபாரன்சிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதே மாதிரி ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன். அப்போ ரேவதிக்கு மம்முட்டி விசுவாசமான ஒரு ஆளுங்கும்போது இந்த ஃபோனை ட்ராப் பண்ணுறாங்கங்கும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸு, இந்த ஸ்கீமு எல்லாத்த பற்றியும் மம்முட்டி கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கு பின்னாடி அந்த மினிஸ்டரும் அவர் பையனும் தான் இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சு அலர்ட்டான மினிஸ்டர் என்ன பண்ணுறாருனா மம்முட்டியை அதாவது நாட்டோட சீக்ரெட்ஸு, அதாவது டேட்டாஸ் எல்லாம் திருடுறாருன்னு சொல்லி அவரை ஒரு தேச துரோகி மாதிரி முத்திரை கொடுத்துட்றாரு. அட் தி சேம் டைம் இந்த இன்ஃபர்மேஷன் இவரை தேச துரோகியாக அறிவிக்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷனுக்குள்ளே மம்முட்டி தப்பிச்சு லண்டன் போயிடுறாரு. ஏன்னு சொன்னால் இவர் ஒரு சைபர் ஃபாரன்சிக், இவரோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட் மூலிமா நிறைய இடத்துல இவருக்கு கான்டாக்ட் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவர் வேறு நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. அப்படி இருக்க இந்த மினிஸ்டரால் தேச துரோகின்னு இந்தியாவில் முத்திரை குத்தப்பட்ட மம்முட்டி அதாவது அவர் தேச துரோகி இல்லை, நாட்டுக்கு விசுவாசமானவர்னு நிரூபித்தார். அதே சமயம் இந்த மாதிரி ஒரு க்ரைம் ஆக்டிவிட்டியை பண்ணக்கூடிய மினிஸ்டரும் சரி, அவர் பையனும் சரி மம்முட்டி ரிட்டாலியேட் பண்ணுறாரா? ஏன்னா இவர் தேசத்துக்கு விசுவாசமானவர்னு ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களோட அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற க்ரைம்ஸை இவர் வெளியே கொண்டு வரணும். அப்படி மம்முட்டி கொண்டு வந்தாரா? அப்படி மம்முட்டி கொண்டு வரும்போது அந்த மினிஸ்டருக்கும் சரி, அவர் பையனுக்கும் என்னாச்சு? இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குற படமாக மாரி தான் பேட்ரியாட். இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் மம்முட்டி தான் மேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. மம்முட்டியை சுற்றி தான் கதையை நவுறுதுங்கும் போது மம்முட்டி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அகைன் அந்த பக்கம் மம்முட்டிக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்க மோகன்லாலும் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குஞ்சா கோப்னா இருக்கலாம், ஃபஹத் ஃபாசில், ராஜீவ் மேனன், ரேவதிலாம் சின்ன சின்ன கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அகைன் நயன்தாராவும் இருக்காங்க. அவங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் நோட்னா பார்த்திங்கன்னா மம்முட்டி, மோகன்லால், எஸ்பெஷலி அவங்க 2 பேரும் வர்ற அந்த சீன்ஸாக இருக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா சில இடத்துல 2 பேரோட நடிப்பு, அதாவது இந்த கண்ணு மட்டுமே பேசுகிற அளவுக்குலாம் ஷாட் வச்சுருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 2 பேருமே ஒரு ஃபைட்டில் கன் எடுத்துகிட்டு ஒரு சேஸில் ஃபைட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் தான். 2 பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த படம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு டேட்டா ஸ்டீல் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு மினிஸ்டரை எதிர்க்கிற கதைங்கும் போது இதுக்கெல்லாம் என்ன சினிமோட்டோகிராஃபி தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. விஷுவலி நல்ல அப்பீலிங்காகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் நீட்டாக தான் படத்தில் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நிச்சயம் மம்முட்டி ஃபேன்ஸுக்கும் நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்குது. மோகன்லால் ஃபேன்ஸுக்கும் நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸுங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அடுத்தது இன்டர்வல் பாயிண்ட்டுங்கிறதும் நல்லா தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படத்தை நல்லா என்கேஜிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மகேஷ் நாராயணனோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ் எல்லாம் எப்படி வெளியே போகுது அதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் அதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அதுவும் நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. இதெல்லாம் தாண்டி பேட்ரியாட்டில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும்னா, முதல்ல படத்தோட டியூரேஷன்
கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் கிட்ட ஓடுது. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் லேக் இருக்கத்தான் செய்யுது. அது இல்லன்னு சொல்ல முடியாது. அதே மாரி இது வந்து ஒரு அதாவது எஸ்கேப் ஆவறது, ஒரு நாட்டால தேச துரோகின்னு முத்திர குத்தப்பட்டவன் எஸ்கேப் ஆவறது, அவன் திருப்பி ரிட்டாலியேட் ஆகும். சில லாஜிக்கல் கொஸ்டின்ஸுங்கிறது வந்து நிச்சயம் வரத்தான் செய்யுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இப்போ தமிழ் ஆடியன்ஸ நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த வேட்டையனோட ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸுங்கிறது வந்து இதில நமக்கு வந்து தெரியுது. மேலும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் 2 லெஜண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனோம்னா, அவ்வளோ தூரம் இது ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஓவராலா பேட்ரியாட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டர் வந்து ஃப்ரீ லேப்டாப் குடுக்குற ஸ்கீம்ல வந்து அதாவது அவர் பையன் கம்பெனிய வச்சு, அதில வந்து சில ஹிடன் ஆப்ப வச்சு அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் வந்து எடுக்குறாரு. இத வந்து அவங்களுக்கு சீனியர் மினிஸ்டரா இருக்கிற ரேவதி கண்டுபிடிக்கிறாங்க. இத வந்து நல்லா கண்டுபிடிக்க வந்து சைபர் ஃபாரன்சிக்லேருந்து மம்முட்டிய கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு லாயலா இருக்கக்கூடிய பெர்சனும், அதே மாரி கண்ட்ரிக்கு லாயலா இருக்கக்கூடிய பெர்சன் மம்முட்டிங்கிறதுனால, அந்த பாயிண்ட்ல வந்து மினிஸ்டர் இறந்து போயிடுறாங்க. மம்முட்டி அதுக்குள்ள இதன் பின்னணியில இருக்கிற மினிஸ்டரோட எல்லா விவகாரத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால வந்து தேச துரோகின்னு மம்முட்டிக்கு பட்டம் குடுத்துடுறாரு. அப்படி இருக்க அவர் கண்ட்ரிய விட்டு தப்பிச்சு போய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தான் தேச துரோகியா, இல்ல நாட்டுக்கு விசுவாசியான்னு நிரூபிச்சாரா? இல்லையா? இத வந்து வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமாகத்தான் இந்த பேட்ரியாட் அப்படிங்கிறத குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்த பொறுத்தவரைக்கும் யுஏ சர்ட்டிஃபைடு தான். அதாவது ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுட்டு போகாதீங்க. மம்முட்டி, மோகன்லால்லாம் இருக்கிறதுனால, அதாவது கொஞ்சம் வந்து ப்ரெடிக்டபிள் லைனாக இருந்தாலும், இந்த 2 பேரோட ஸ்டார் பிரசன்ஸும் சரி, இதுக்கு தேவையான ஒரு என்கேஜிங் மொமெண்ட்ஸும் சரி, இதெல்லாம் சேர்த்து இந்த படம் வந்து நமக்கு ஒரு ஒன் டைம் வாட்ச் படமாகத்தான் அமையுது. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.